சார் என்னோட போனை கொடுங்க. என் ஆடிட்டர் நான் வர சொல்றேன். ஹீல் எக்ஸ்பிளைன் யூ. ஏன் கம்பெனி டீடைல்ஸ் ரெக்கார்டு உங்ககிட்ட இல்லையா? சார் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தா நான் எதுக்கு ஆடிட்டர் வச்சுக்கணும்? கம்பெனிக்கு எதுக்கு அக்கௌண்ட்ஸ் டீம்? நீ ரொம்ப பேசாத. ரொம்ப பேசினேனா என்கொயரி வேற மாதிரி போகும். தம்பி இங்க கொஞ்சம் வா. தம்பி உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கிற, சின்ன பையனா வேற இருக்கிற. உன் பேச்செல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ எதிர்த்து பேச பேச அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும். அவங்களாம் இன்னொன்னு சிக்க விட தான் பாப்பாங்க. நான் சொல்றதை கேளு. உனக்கு யாராவது பெரிய கை தெரியுமா? பெரிய கைனா அரசியல்வாதி. அரசியல்வாதி யாராவது தெரியுமா? சொல்லுங்க. இங்க பாருப்பா, இவங்களாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒன்னும் பணத்தால இவங்களை அடிக்கணும். ஆனா நீ கொடுத்தாலும் அவங்க வேணான்ட்டாங்க. அப்ப அவங்க எதிர்பார்க்கறது வேற பலம், அதிகார பலம். அத அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் இதெல்லாம் ஏன் உனக்கு சொல்றேங்கறியா? உன்னை பார்க்க என் பையன் மாதிரி இருக்குதுப்பா. என் பையன் கூட இப்படிதான் சின்ன வயசுலயே பிசினஸ் பண்ணணும்னு சென்னைக்கு வந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அவன் ஊருக்கு வரவே இல்ல. இங்க இருந்து நிறைய பேரு அவனை தொழில் வஞ்சகத்துல அவனை தூக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு போலீஸ் தான், ஆனா என்னாலே அவனை கண்டுபிடிக்க முடியல. என் கதையே வேற மாதிரி ஆக்கிட்டானுங்க. நான் சொல்றத கேளு தம்பி. நீ என்ன பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள முடிவோட இருக்கிறாங்க. அவங்க முடிவோட இருக்கிறதுனால ஓ முடிவதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதிகார பலம், அதிகார பலம் இருந்தா அவங்க பேச்ச கேட்பாங்க. உனக்கு யாராவது தெரியுமா? இந்த ஏரியாவுக்கு ஆப்பிள் கட்சி தானே, ஆப்பிள் கட்சி தானே இப்போ மேல இருக்கிறாங்க. அவங்கள பாரு. ஆப்பிள் கட்சியில இருக்கிற அதிகாரத்தை பிடிச்சுன்னு வச்சுக்கோ. அவங்க சொன்னா இவங்க கேட்பாங்க. இவங்க ஆட்டம் அடங்கிடும். அவங்கள பாருங்க தம்பி. ஸ்ரீராம். ஸ்ரீராம் பார்த்த சாரதி. பார்த்த சாரதி. பார்த்தா யார பார்க்க வந்திருக்கு? டேய் அந்த ஆட்டு கேளுடா. எங்க வந்திருக்குன்னு கேளு. டேய் எங்கடா இங்க வந்த? சரக்கு மட்டும் இங்க இருக்குது. சைடிஷ்க்கு வந்துருக்குது ஆடு. பிரியாணி டால் அடிச்சிடலாமா? டேய் குறும்பாடு. அண்ணன் கேக்குறாருல, பதில் சொல்லு. அவன் இப்படிதான் சொல்லுவான். ஃபுல் ஷாப்ல இருக்கிறானே. அடுத்தடுத்து அடி. ஒரு அடி இடி மாதிரி. இடி விழுந்தவன் எப்படி பேசுவான்? என்ன சொன்ன? 8வது நாள் நான் வந்து உன்னை பார்க்கணுமா? நான் வந்து உன்னை பார்த்து உன்கிட்ட உள்ள எவிடன்ஸ் எல்லாம் நான் வாங்கணும். இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு? டே கோபி எத்தனை நாள் ஆச்சு? அவங்க கிட்ட கேளுடா. டே ஷாக்கா இருக்கிற சங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லு. 7 நாள். 7வது நாள் இது. சத்தமா சத்தமா சொல்லு. 7வது நாள். யாரு யார பக்கம் வந்திருக்கா? யாரு யார பக்கம் வந்திருக்கா? இப்ப பதில் சொல்லலன்னு வச்சுக்கோ, கம்பெனிக்கே சீல் வச்சிடுவேன். கம்பெனியை ரன் பண்ண முடியாது நீ. நான் தான் உங்களை பக்கம் வந்திருக்கிறேன். நான் யாரு? தலைவர். நீ யாரு? நானா தலைக்கே தண்ணி கட்டுறோம்டா. யார்கிட்ட வந்து என்ன பேசுற? டேய் யாரு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க தெரியுதா உனக்கு? தெரியுதே, நல்லா தெரியுது. முதுகெலும்பு இல்லாம கூணி உட்காந்துருக்கானே, அவன் முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். டேய் இன்னும் உனக்கு திமிர அடங்கலையா? இன்னுமா நீ இவ்வளவு திமிர சுத்திட்டு இருக்கிற? ஐயோ அண்ணன் தெரியாம பேசிட்டேன். அச்சோ எனக்கு கோவம் வந்துருச்சு. இந்த கோவம் தானே, இந்த கோவம் தான் என்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம். அதுவும் உங்க முன்னாடி எந்திரிச்சிருச்சு. இதோ அடக்கி உள்ள வச்சிடறேன். 5 நிமிஷம் உள்ள வச்சிடறேன். என்னடா உனக்கு இன்னும் திமிர அடங்கலையா? இல்லண்ணே தெரியாம தான் கோவப்பட்டேன். தெரியாம நீங்க சொன்னோடனே கோவம் உள்ள இருந்து வந்துருச்சு. அதை அடக்கி உள்ள வச்சுட்டேன். என்ன நான் ரொம்ப சின்ன பையன். இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ரைடெல்லாம் நான் தாங்க மாட்டேன். அந்த ஆளுங்கெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறாங்க, ரொம்ப பவரா இருக்கிறாங்க. நான் ரொம்ப சின்ன பையன். சின்ன பல்பு, அந்த மினி பல்பு இல்ல, பல்பு, அந்த பல்பு. எதுவும் பண்ணிடாதீங்க என்ன, அப்புறம் எரியாம போயிடும். உங்க எவிடன்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். ஒரு போன் பண்ணி ரைடு வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்களெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லுங்க. நான் எல்லாம் ஒரு ஆளு என் கம்பெனிக்கு வந்து
ரெய்ட் எல்லாம் பண்ணி அவங்க மரியாதைக்கு எடுத்துக்க வேண்டாம். அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்கள அனுப்புன நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்னத்துக்கு நான் போய் என்கிட்ட டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? நான் தான் ரெய்ட் அனுப்புனேன், நான் தான் இன்ஃபார்மர். ஆனா அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? அண்ணா அப்போ ஒரே ஒரு ஃபோன் நான் பண்ணிக்கவா? நான் ஒரே ஒரு ஃபோன் நான் பண்ணிக்கிறேனே. எங்க அம்மா கறி குழம்பு வைக்கிறதுக்கு கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்ட்டாங்க. நான் கறி வாங்கிட்டு போலன்னா வெங்காயம் எல்லாம் வதங்காது. எங்க அம்மாவும் வெங்காயம் சேர்ந்து தண்ணீர் விட்டுருவாங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கவா? அம்மா நான் நைட் வரமாட்டேன், நீங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. இன்னொரு நாள் வச்சுக்கலாம் கறி குழம்புன்னு சொல்லிடுவா? என்னடா நக்கலா? அண்ணா சீரியஸா நீங்க தான் ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன். நீங்க நானாவது ஒரு ஃபோன் பண்றேனே. ஒரே ஒரு ஃபோன் ப்ளீஸ் அண்ணா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் எங்க அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு உங்களுக்கு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துறேன். சொல்ல போனா என்கிட்ட என் ஃபோன் இல்ல, எல்லாம் அந்த ஆபீசர்ஸ் வச்சிருக்காங்க. பாஸ்வேர்ட் வேணும்ல, நான் சீக்ரெட் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் போட்டாதான் ஓபன் ஆகும். நீங்க இப்ப ஒரே ஒரு கால் பேச வச்சீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆபீசர் கிட்ட சொல்லி எல்லா ஃபைல்ஸும் மூவ் பண்ணிக்கலாம். உங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஃபோன் கொடுக்கல நான் என்னடா பண்ணுவேன்? நீ பயப்படுற எங்கிட்டக்குன்னு சொல்லுவேன். டேய் குடுறா வாங்கிட்ட போனா. என்னதான் பண்றான்னு பாப்போம். கூட வாங்கிட்ட. டேய் தள்ளுடா அப்படி, எனக்கு உட்கார்ந்தாதான் போன் பேச வரும். ஹலோ, நான் ராம் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீராம். என்ன பண்றீங்க? என்ன புது நம்பரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, இது என் வீட்டுக்கார் கூட வேலை பார்க்கறவங்க நம்பர். அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி? சொல்லுங்க. அண்ணா அண்ணா அண்ணி கிட்ட பேசுறானே. அண்ணா அண்ணி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன கால் பண்ணிருக்கீங்க? நானா சும்மாதான் கால் பண்ணேன். அன்னைக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பாக்கும்போது நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன்னு சொன்னல, ஆமா. அத அது தர்றதுக்கு தான் வந்தேன். சரி. ஹலோ, லைன் கட் ஆகுது கட் ஆகுது. நான் அப்புறமா கால் பண்றேன். கொஞ்ச நேரம் சிக்னல் கிடைச்சோன்னு கால் பண்றேன். டேய் டேய் டேய், அவ நம்ம அவகிட்ட ஏன் பேசுறா? அவளை எப்படி உனக்கு தெரியும்? மோதணும்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். அப்ப அதுக்கான முயற்சியா நான் தான் பண்ணணும். அண்ணி உன் பொண்டாட்டி ஒன்னு கேட்டுச்சு. அது என்ன கேட்டுச்சுன்னு சொல்லவா? உன் ஆளுங்கதான் இங்க நிக்கிறாங்க. அது கேட்டத என்னன்னு சொல்லவா, இல்ல அது வாயாலே சொல்லவா? நான் இன்னொரு கால் பண்ணவா, இல்ல நீ இன்கம் டாக்ஸ்க்கு கால் பண்றியா? சான்ஸ் உன் கையில கொடுக்குறேன். ஆப்ஷனை நீ எடுத்துக்கோ. ஒண்ணு நீ கால் பண்ணு, இல்ல நான் பண்றேன். அது அது வந்து அவளை எப்படி உனக்கு தெரியும்? அவகிட்ட அவங்கள எப்படி தெரியும்? எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன்? நாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டோம், அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க, என்னால என்ன கொடுக்க முடியும் அவங்களுக்கு? நான் என்னமோ சின்ன பையன்தான், ஆனா அவங்க கேட்டதை என்னால கொடுக்க முடியும். சொல்லவா? எல்லாரும் முன்னாடியும் சொல்லவா? இவங்க முன்னாடி மட்டும் இல்ல, இன்னும் எங்கெங்க எல்லாம் சொல்லணுமோ அங்க எல்லாம் சொல்லுவேன். என் கையை கட்டி போட்டதான் நினைச்சு ரெய்டு விட்டு என்ன கட்டி போடலான்னு பாக்குறியா? உன் பண்டாட்டி பேசினதெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ எங்க கொண்டு உன் கையை வச்சுப்ப? நான் வச்சுடுவா உன் வாயில உன் கைய. நான் குடுக்க உனக்கு கவுண்டவுன் 10 என்றதுக்குள்ள நீ அமைச்சு வச்சீங்க அந்த பக்கிங்க, படிச்ச பக்கிங்க. அந்த பக்கிங்களுக்கு கால் பண்ணி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு கிளம்ப சொல்லு. அப்படி அவங்க கிளம்பலன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி கிட்ட நான் கால் பண்ணி பேசுவேன். அந்த காலை யாருக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணணுமோ ஃபார்வர்ட் பண்ணுவேன். நான் சின்ன பையனாச்சு, உனக்கு அரசியல்ல உள்ள ஓட்டதான் தெரியும். கால் ஹேக்கிங்லாம் உனக்கு தெரியாது. கால்லாம் ஹேக் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் குடும்பமானோ தெருவுல இல்ல
ஊரே நாரும். பண்ணவா? This is my fucking game. So sweet. நீ நினைக்கலாம் என்ன இங்கே போட்டுட்டா என்ன பண்ணுவேன்னு. ரெய்டு வந்திருக்குது. எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பாத்துட்டாங்க. நான் வேணும், நான் மிஸ் ஆனேன்னு வச்சுக்கோ, ஏன் எம்ப்ளாயிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப சிபிஐக்கு போகும் அந்த கேஸ். அப்ப அந்த நாய் உன்னை தேடும், சிபிஐல இருக்கிற நாய். அப்போ நீ மாட்டுவ. கண்ணா, நீ எந்த பக்கம் போனாலும் செக் இருக்குது. கேட்டு நல்லா போட்டாச்சு, பூட்டு போட்டு போட்டாச்சு. நீ கால் பண்ணிதான் ஆகணும். அவங்க கேட்டு கிளம்ப சொல்லு. வைந்தாரே ஒரு மனப்ப கட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் அண்ணா அண்ணா கால் பண்றீங்களா? இன்கம் டாக்ஸ்க்கு கால் பண்றீங்களா? இன்ஃபார்மர் சொன்னா உடனே எந்திரிச்சு போயிடுவாங்களா? பண்றீங்களா? டே கண்ணா, எப்பயும் உன் பிளான் சக்சஸ் ஆகும்னு பாக்குறியா? உனக்கு மட்டும்தான் மூளை இருக்குன்னு நினைக்கிறியா? டேய், உன் வயசுக்கு நான் எத்தனை பேர் பார்த்திருப்பேன், எத்தனை பேரை போட்டிருப்பேன். இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறேனே, உன்னை இங்க வந்து நிக்க வச்சு எவ்வளவு பேரை பார்த்திருப்பேனா? நீயும் கொஞ்சம் பாரு, ரைட்ல பாரு. ஏய் ஏய் ஜானு, ஜானு, என்னடா பாக்குற? ஸ்கெட்ச் எல்லாம் நல்லா தான் போடுற, ஆனா ஒழுங்கா பேப்பர்ல போட மாட்டேங்கிறிய. பேப்பருக்கு வெளியில போகுது உன் ஸ்கெட்ச் மார்க்க. என்ன படிச்ச நீ? ஸ்கெட்ச் போடுறாரா ஸ்கெட்ச்? இங்க பார், ஒழுங்கா மரியாதையோ உங்ககிட்ட உள்ள எவிடன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுரு. எவிடன்ஸ் எங்கெல்லாம் பேக்கப் வச்சுக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரு. கொடுத்துட்டு சைனும் போட்டுரு. உன் பிளாங்க் சிக்னேச்சர் வேணும். அதை கொடுத்துட்டு இவனை இங்க என்ன அழைச்சிட்டு போ. இல்லன்னு வச்சுக்கோ, நீ என்னமோ சின்ன பையன் தான், ஆனா எனக்கு அவ சின்ன பொண்ணு, என் பசங்களுக்கு ஏத்த பொண்ணு. டேய், பிடிச்சிருங்க 2 ரூம்ல போடுறா. அவன் எப்போ ஒத்துக்கிறானோ அப்ப வெளியில விடுங்க. ஏய், நீ எப்படி இவங்க கிட்ட மாட்டின? நான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்ப 4 பேர் வந்து, அதான் அன்னைக்கு நீ சண்டை போட்டு வம்பு பண்ணாங்கல்ல, அவங்க வந்து என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் வேகமா வந்து ஆட்டோல ஏறினேன். அப்ப ஆட்டோக்காரன் எங்க அழைச்சிட்டு வந்துட்டான். நான் உனக்கு கால் பண்ணலான்னு போன் எடுத்தேன். என் போனை யாரோ புடிங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மயக்கமாயிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா நிறைய பேர் நிக்கிறாங்க என்ன சுத்தி. ராம், எனக்கு பயமா இருக்குது. நம்ம எப்படி இங்க இருந்து போறது? நம்மள கடத்தி வச்சுட்டாங்களா? யார் இவங்க? யாரும் நம்மள கடத்தல, நம்ம சீக்கிரமா போவோம். என்னையும் கடத்தினாங்க. நீ எப்படி இங்க வந்த? இவங்க தானே அன்னைக்கு கூட என்ன தூக்கிட்டு போனது? ஒன்னும் இல்ல, எதுக்கும் பதறாத, சீக்கிரமா வெளியில போயிடுவோம். டேய், என்னடா இன்னைக்கு ஃபுல்லா இங்கே கிடக்க போறீங்களா? பாஸ் பாஸ், என்னடா என்ன இன்னும் திமிரு அடங்கலையா? உன் மொபைல் பாஸ்வேர்ட்லாம் எடுத்தாச்சு, ஆனா மொபைல் எதுவுமே இல்லையாமே. பாஸ்வேர்டு எதுவுமே இல்லங்கடா. எங்க வச்சிருக்க எவிடன்ஸ்லாம்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. எவிடன்ஸ் ஆச்சே, அது இருக்க வேண்டிய இடம் போன் இல்லையே. போன்ல மட்டும்தான் வைக்க முடியுமா? போனே காண போயிடுச்சுன்னா நீ என்ன காலி பண்ணிடுவிய? நான் எப்படி போன்ல வைப்பேன்? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அந்த இடம் என் மூளைக்குள்ள இருக்குது. என் மூளை உள்ள வந்து பாக்குறியா? அப்ப நீங்க 2 பேரும் இங்கே கடந்து சாகதான் போறீங்க. நானா சாக போறேன்? நீ கடத்திட்டு வந்திருக்கிறியே, இவதான் என் கம்பெனிக்கே ஓனர். கம்பெனி எதுவும் என் பேர்ல இல்ல, என்னோட சொத்து இருக்குதே, அது எல்லாமே இவ பேர்ல தான் இருக்குது. நீ பண்ணிட்டு இருக்கிய அந்த ரைடுல இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிப்பாங்க என் சொத்து டாக்குமெண்ட்ஸ், ஆபீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவ பேர்ல இருக்குன்னு. அப்ப அவங்க எல்லாம் இவளை தேட ஆரம்பிப்பாங்க. அவங்க உண்மையான ஆபீசரா இருந்தா. இவளை தேடுனா மங்குஸ் மட்டும் நீ மாட்டினடா.
மிஸ்ஸிங் கேஸ். ஏற்கனவே கடத்தல் கேஸ்ல நிறைய எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன் என் மூளைக்குள்ள. அப்புறம் பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ், ப்ராப்பர்ட்டி ஓனரை இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. இந்த கேஸ், ரெண்டு கேஸும் உன் தலைமையில என் மூளை வச்சு நான் போடுறேன். முடிஞ்சதை நீ பண்ணு. எவ்வளவு நேரம் இங்க உட்கார வைக்கிறியோ உட்கார வை. டார்லிங், டார்லிங், நீயும் வெல்ல நானும் வெல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன கலர்ல குழந்தை பிறக்கும்? இல்லடி, ஏன் கேக்குறேன்னா எனக்கு என்னமோ கருப்பான குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்கும். நமக்கு கருப்பா ஒரு குழந்தை, வெள்ளையா ஒரு குழந்தை, எப்படி பெத்துக்கலாமா? டேய், என்ன அவன் கொஞ்சிட்டு இருக்கான்? அவன் பார்க்கவே கடுப்பா வருது. வேம்புக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு. நீங்களாம் போன வாட்டி அடி வாங்கிட்டீங்க. அவனை வர சொல்லு. அவன் அவனுக்கு சரியான ஆளு. அவனுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. ராம், பயமா இருக்குது. எதுக்கு பயப்படுற? என் பக்கத்துல வா, என் பக்கத்துல வா, பயம் போயிடும். நான் வரவா? ஏய், செம்ம போர் அடிக்குதுடி. ஒரு கிஸ் அடிக்கலாமா? இப்போ ஒரு கிஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நல்ல எனர்ஜி ஆயிடுவேன். நானே இந்த கட்டெல்லாம் ஒத்து போட்டுருவேன். நம்ம ஓடி போலாம். ஒரு கிஸ் பண்றியா? உனக்கு பயமே இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? நீ என் பக்கத்துல தானே இருக்கிற. எனக்கு எதுக்கு பயம்? இல்ல இவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களா? அவங்களாம் நம்மள ஏதாவது பண்ண மாட்டாங்க. நான் தான் உன்னை பண்ணுவேன். நம்ம எப்ப வீட்டுக்கு போறது? என் போனை வேற புடிங்கிட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு கிஸ் அடிக்கலாமா? கொஞ்சம் பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் டி. இவன் தான் அது. எங்களை எல்லாம் இன்னைக்கு போட்டு துவைச்சு எடுத்துவேன். இவன் தான். நீ குடுன, இன்னைக்கு நீ அவனை துவைச்சு எடுன. அவனை துவைச்சு தொங்க போடுன. நான் பாக்குறேன். டேய், வாய விட்றா. கோபி, நீ வெளியில போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிண்ணா. உற்றார எடுக்கல. அண்ணனை எதிர்த்து நிக்கிறான். அண்ணன் யாரு, நம்ம யாரு, நீ யாருன்னு காட்டுன. மறக்கிறான் பாரு, என்னே மறக்கிறான் பாரு. பாப்பா, நீ எப்படிங்க வந்த? நீங்க தான் பேச மாட்டீங்களே. அண்ணா, அண்ணா, நீ எப்படி இங்க வந்த? இவங்க கிட்ட எப்படி மாட்டின நீ? இவங்க எல்லாம் மோசமான ஆளாச்சு. இங்க எப்படி வந்த? மச்சான், நான் சொல்றேன். மச்சான், உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டோம். நாங்க பேசிக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. என்னால அவன் இவளை பழி வாங்குறான். எனக்கு ஆபீஸ்க்கு ரைடு விட்டுருந்தான். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க இருக்கிறாங்க. அதிகாரம் பட்சங்களோட சப்போர்ட்டோட தான் அவங்க வந்திருக்காங்க. ஜானுவை தூக்கிட்டு வந்திருக்கிறானுங்க. எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. இங்க வந்தோன்னதான் அவளை நான் பார்த்தேன். எப்பா இவங்க கிட்ட எல்லாம் பக வச்சுக்கிற? இதெல்லாம் ரொம்ப மோசமான இடம், ரொம்ப ஆபத்தான இடம். இங்க என்ன இதுக்கு என் தங்கச்சி வர அளவுக்கு வச்சுக்கிற நீ? அண்ணா, அவர் எதுவும் பேசாத. நாதா. சரி, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க. யாராவது வந்துட போறாங்க. இங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுங்க. நான் கரெக்டா ஊத்து விடுறேன். முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மச்சான், நான் பாத்துக்கிறேன். நீங்க மாட்டிக்காதீங்க. என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வர வேண்டாம். நீங்க அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்ள, நான் சொன்னா கேளு. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அவளை பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. இங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அண்ணா என்ன மன்னிச்சிடு. சூப்பர், சூப்பர்டா வேம்பு. என் குதிரை இருந்துட்டு என்னைக்கே குளிப்பற்றியா? ஏண்டா நாய, உனக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சேன். என் இடத்துல உட்காந்துட்டு ஏன் எதிர்கிட்டே உறவாடுறியா? ஒண்ணு, டேய், ரெண்டு பேரும் தட்டி தூக்குங்கடா. டேய், யாரு மேல கை வைக்க பாக்குற? ஆசையோயுமா அறிவு கேட்குமா சாகும் காலம் வரை இது விதியே காற்று நீர் டேய், என் பவர் தெரியாம நீ மோதிட்டு இருக்கிற. அப்படியா? இதோ நட்டுக்கிட்டு கிடக்குறாங்களே. இன்னுமா உன் பவர் என்னன்னு காட்ட போற?
முதல்ல இவனுங்களை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் இவனுங்களை காப்பாத்தி உன் பவர் என்னன்னு காட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட பவரை காட்டலாம். இல்லடா, நீ ஆள் தெரியாம மோதிட்டு இருக்கிற. உன்னை எப்படி அட்ரஸ் இல்லாம ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும். அப்படியா? என் அட்ரஸ் முதல்ல உனக்கு தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, நான் எந்த வீட்ல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எங்க அம்மா வீட்லயே இருக்க மாட்டேன். நான் ரெண்டுக்கு எடுத்துக்கிறேனே, அந்த வீட்லயே இருக்க மாட்டேன். திடீர்னு மாமியார் வீட்டுக்கு போறேன்னு எங்கேயாவது போயிடுவேன். எனக்கே அட்ரஸ் ஒழுங்கா தெரியாது. நானே சுத்திட்டு இருக்கிறேன். என் அட்ரஸ் எப்படி நீ இல்லாம ஆக்குவ? சொல்ல, நீ ரைட்டுக்கு அமுச்சு வச்சியா ஆபீஸ்? அந்த ஆபீஸ் டாக்ஸ் கட்டலன்னு சொன்னியே, சொத்து அது எதுவுமே என் பேர்ல இல்ல. அது எல்லாமே நீ தூக்கிட்டு வந்தியே, அவ பேர்ல இருக்குது. நான் நேரா போய் நீ அமுச்சு வச்சியா அல்ல கை, அந்த அல்ல கைட்ட, ஆபீசர் இந்த ஆபீஸும் என் பேர்ல இல்ல, நீங்க வச்சுக்கிறீங்களே சொத்து அது எதுவுமே என் பேர்ல இல்ல. பேப்பரை மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன். பேப்பருக்கு சொந்தக்காரிய அட்ரஸே இல்லாம ஆக்கிருக்காங்க. அவ அட்ரஸ கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன். உங்க ஆளுங்க தான் மக்களுக்குன்னா மந்தமா தேடுவாங்க. அதே உங்களுக்குன்னா உடனே தேடுவாங்களே, அவளை தேடுவாங்க. அவளை 4 நாள் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு சூடா தேடி அடங்கணும்னு அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா, என்ன கடத்திட்டு போனது யாருன்னு. அப்போ நான் கொடுப்பேன் உன் அட்ரஸ் அவகிட்ட. என்னைய அட்ரஸ் இல்லாம ஆக்குற, அவ கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உன் அட்ரஸ்க்கு வருவாங்க. என்னையே அட்ரஸ் இல்லைன்னு ஆக்குறியா நீ? உன் அட்ரஸ் முதல்ல காப்பாத்துடா. இந்த சண்டையை தொட முடிச்சுக்கோ. நீ அமைச்சு வச்சிருக்க ஆளுங்க, அவங்களுக்கு உடனே போன் பண்ணி அங்கிருந்து கிளம்ப சொல்லு. அவங்க அங்கிருந்து கிளம்புறன்னு வச்சுக்கோ, உன் மேல மிஸ்ஸிங் கேஸ் போட்டுருவேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அட்ரஸே இருக்காது உனக்கு. பாக்குறியா? உன்னை என்கிட்ட வித்த கட்டுறியா? உங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். சும்மா விடாத. அரிச்சுதுன்னா சொல்றேன், வந்து சொரிஞ்சு விடு. வர்த்தா? They wanna get to the deep end, yeah. If my ex, I deal with things, big motherfucker, I'm the hill, block blame.